ஹாய் ஹலாமி, இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு. நான் உங்கள் அம்மி ஃபேமிலியில் தான். தென் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜங்குக்காவோட மினிஸ்டர்ஸ் பார்ட் 4 தான். போன பார்ட் எப்படியே முடிஞ்சதோ அதுலேருந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். போன பார்ட்டில் நீங்கள் ஒர்க் முடிச்சு நைட்டு வீட்டுக்கு வர லேட் ஆகிட்ருக்கும். எப்போவுமே 8:30 9 உள்ளே என்டர் ஆகிறவங்க 10:30 ஆகியும் வரலன்னு ஜங்குக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பேனிக் ஆகுது. அந்த ஹாலில் இருக்கிற வால் கிளாக்கில் முள்ளு நகர நகர அவனோட ஹார்ட் பீட்டு ரைஸ் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் இன்னும் ஏன் வீட்டுக்கு வரலன்னு அவனோட மைண்டு அவன்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்குது. ஸோ ஒரு மாதிரி ஹாலில் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே அந்த வால் கிளாக்கை பார்த்துட்டு நேரில் பைட் பண்ணிகிட்டே இருக்கான். ரொம்ப டைம் ஆகிட்டே இருக்குது. பட் அந்த டோர் இன்னும் ஓப்பனே ஆகலை. ஸோ டக்குனு முடிவு பண்ணிவிட்டு கார்க்கு எடுத்துகிட்டு அப்படியே வெளியே கிளம்பிடுறான். ஜங்குக் பொறுத்த வரைக்கும் அவன் வீட்டில் இருந்து பக்கத்தில் எங்கேயாவது வெளியே போகிறான் அப்படின்னா கூட ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வெளியே போகக்கூடிய ஒரு மனுஷன். அந்த ட்ரெஸ்ஸிங் கோட்ஸ்லாம் அவனுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ இப்போது உங்களை காணுன்ற பயமும் பதட்டமும் அதெல்லாம் அவனை கவனிக்கவே வைக்கல. டக்குன்னு எடுத்துகிட்டு கீழே இறங்கி கிடன்னு நடக்க ஆரம்பிச்சிடுறான். இப்போ வீட்டில் இருக்கிற ஒரு ஃபார்மல் ட்ரெஸ் தான் அவன் போட்டிருக்கான். ஸோ அதை பற்றியெல்லாம் யோசிக்கவே இல்லை. இப்போ இந்த ட்ரெஸ்ஸில் அவன் வெளியே போகிறான் அப்படின்னோன்னா மியாவுக்கு ஒரு மாதிரி, என்ன இவன் இவ்வளோ பதட்டமாக எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கூப்பிட்டுட்டே பின்னாடி இறங்கி வரா. பட் அவளை கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, எதுவுமே அவனுக்கு தெரியாது. உங்ககிட்ட மொபைல் இல்லை, இருந்தாலும் உங்கள் நம்பர் அவன்கிட்ட கிடையாது, உங்களை காண்டாக்ட் பண்ணவும் முடியாது. ஸோ ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது. அவன் ஸ்ட்ரெயிட்லேருந்து வெளியே வந்துட்டான். இப்போ லெஃப்ட் போகிறதா, ரைட் போகிறதா, யூட்டர்ன் பண்ணுறதா, ஸ்ட்ரெயிட்டாக போகிறதா, எந்த ஐடியாவுமே இல்லை. ஸோ ஒரு மாதிரி அவன் மேலேயே அவனுக்கு கோவம் வருது. உங்களை இப்படி ப்ரொடெக்ட் பண்ணாமல் விட்டுட்டோமே, உங்களை பற்றி தெரிஞ்சுக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது கேட்டிருக்கணும் அப்படின்ட்டு அவனையே அவனை ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணிக்கிறான். ஸோ இப்போ டக்குன்னு அவனோட கார் எடுத்துகிட்டு ஒரு டைரெக்ஷனில் போய் கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட சுத்தம் தேடுறான். பட் எங்கேயுமே நீங்கள் இல்லை. அவனுக்கு லிட்ரலி ஒரு மாதிரி ரொம்ப ஹை லெவலில் பயந்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் அடைச்சிட்டு கையெல்லாம் படப்படுத்திட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுறான். லிட்ரலி அழுக வர போகுது. பட் அழுகலை. இப்போ அந்த கார் அப்படியே கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு பஸ் ஸ்டாப் கிட்டே நிற்கிறான். செம்ம மழை பெய்யுது. இப்போ அப்படியே மனசு உடஞ்சி போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ரெயினில் அப்படியே நீல் டவுன் பண்ணி உட்காடுறான். அவனோட ஹேர் அப்படியே கோர்த்திட்டு கிட்டத்தட்ட அழுக போகிற அந்த சிச்சுவேஷன். ஸோ ஒரு மாதிரி ரொம்ப உடஞ்சிடுறான். இதயத்திலே தீ பிடித்து கனவெல்லாம் கருகியதே, உயிரே நீ உருகும் முன்னே கண்ணே காண்பேனோ. இப்போ ஜங்குக்கோட காருக்கு அப்படியே ஒரு ஃபியூ ஸ்டெப் ஆப்போசிட்டில் இன்னொரு கார் ஆஃப் ஆகி நின்றுட்டுருக்கு. ஸோ அந்த காருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கல் மாதிரி இருக்குது. அந்த கல்லில் நீங்கள் சாஞ்சு உட்காந்துட்ருக்கீங்க. செம்ம மழை கொட்டிகிட்ருக்கு. ஆனால் நீங்கள் அன்கான்ஷியஸில் இருக்கீங்க. ஸோ ஒரு மாதிரி ஹேரை க்ரிப் பண்ணிவிட்டு டவுன் ஆனவன் அப்படி நிமிர்ந்து பார்க்கும்போது உங்களை பார்க்குறான். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி படன்னு ஆகிட்டு அவங்கக்கிட்ட அப்படியே எழுந்து குடுன்னு ஓடி வரான். பக்கத்தில் பார்த்தா அது நீங்கள் தான். ஒரு மாதிரி ஃபேஸில் அங்கங்கே லைட்டாக ப்ளீட் ஆகிருக்கு. தென் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அங்கங்கே கிழிஞ்சிருக்கு. இப்போ ஓடி உங்களை அப்படியே அள்ளி அணைச்சிக்கிறான். அவனுக்கு லைஃப்பில் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான். இப்போ சுத்தமுற்றும் பார்க்குறாங்க, யாருமே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி காலியாக இருக்குது. ஃபுல்லாக மழை கொட்டிகிட்ருக்கு. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு அடிபட்டிருக்கு, தென் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக யாரோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வெறி வருது அவனுக்கு. அவ்வளோ கோவம் வருது. அவன் கண்ணெல்லாம் செவக்குது. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு உங்களை தூக்கி சீட்டில் உட்கார வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே செம்ம ஸ்பீடாக வீட்டுக்கு போகிறான். அவனோட ஹார்ட் அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. உன்னை இப்படி நான் பார்த்துக்காம விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அவனை ஹர்ட் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணும்போதெல்லாம் ஒரு மாதிரி அவன் ஸ்லாப் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கான். இந்த பக்கம் நீங்கள் மயங்கி அப்படியே விழுந்து கிடக்குறீங்க. வீட்டுக்கு போனதோ அப்படியே அவங்கள தூக்கிட்டு உள்ளே வரான். மியா அவங்கள பார்க்குறா. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தலை தொங்கி போய் அவனோட கையில் இருக்கீங்க.
அவனுக்கே ஒரு மாதிரி ஷாக்கு. தென் ஜங்குக் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ல அண்ட் தென் ரெயின்ல இப்படி போய் உங்களுக்காக வந்திருக்கான் அப்படின்றது நினைக்கும்போது அவளுக்கு இன்னும் ஒரு மாதிரி ஷாக்கு. ஒரு வேளை அந்த பையன் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானோ அப்படின்ட்டு அவளுக்குள்ள ஒரு தாட்டு. இப்போ கடற்கடன்னு அவங்க ரூம்குள்ளே போயிட்டு சோஃபாவில் அவங்கள படுக்க வச்சுட்டு தென் உங்களோட கிளிப்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹேரை ஃபுல்லாக வந்து தொடச்சி விடுறான். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி வெட்டாக இருக்குது. தென் அப்படியே ஃபுல்லாக ரப் பண்ணி தொடச்சி விட்டுட்டு உங்கள் கை காலெலாம் தேய்ச்சி விட ஆரம்பிக்கிறான். ஒரு மாதிரி சில்லுன்னு மறுத்து போயிருக்கு. இப்போ மியாவும் பின்னாடியே வந்து நின்றுட்டுருக்கா. அவன் இப்படி ஒரு மாதிரி பதறி பதறி உங்களுக்கு வந்து பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று பண்ணிகிட்ருக்கான். அவளுக்கு ஒன்றுமே புரியல. ஜங்கு, நீ ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? அவனுக்கு என்னாச்சு முதல்ல? அவன் ஏன் இப்படி இருக்கா? நீ எப்படி அவளை கூட்டிகிட்டு வந்த? இவளை தேடி தான் நீ போனியா? அதுவும் இந்த ட்ரெஸ்ஸில்? ஜங்குக், நான் உன்கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன், பதில் சொல்லு. அப்போவும் அவன் எதுவுமே கவனிக்கல. உங்களை தான் போட்டு கை காலில் தேய்ச்சி விட்டுட்ருக்கான். ஜங்குக், அவளுக்கு ஏதாவது உடம்பு முடியலன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் விட வேண்டியதானே? நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? அவள் காலில் போய் கை வச்சுட்டு, ஜங்குக் முதல்ல எந்திரி, நான் உன்கிட்ட தானே பேசிகிட்ருக்கேன், எனக்கு பதில் சொல்லு, வாயை மூடுமியா அப்படின்னு சொல்லி கத்திட்டு அவன் பாட்டுக்கு மறுபடியும் உங்கள் கை காலில் பிடிச்சிட்ருக்கா. ஜங்குக், என்ன பேசிகிட்டு இருக்க? ஆஃப்டர் ஆல் இவளுக்காக என்கிட்ட கொத்துட்ருக்கியா? மியா வெளியே போ. வாட்? என்ன காது கேட்கலையா? வெளியே போன்னு சொன்னோன்னே. அப்போ அவள் அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு டோரை சப்புன்னு சாத்திட்டு வெளியே போயிடுறா. ஸோ ஒரு மாதிரி அவளுக்கு கோவம் ஆகிடுது. தென் அவன் இப்படியெல்லாம் அவகிட்ட கோச்சிக்கிறது ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் பயம் வேறு ஆகுது. பிகாஸ் ஜங்குக்கை வந்து விட்டு வெளியே போயிட்டா அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ மணி அப்படின்ற விஷயத்துக்காக தான் ஜங்குக் கூட இருக்கா. அடுத்த மணிக்கு எங்கே போவா அப்படின்ற மாதிரி அவள் தாட் போய்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே ஜங்குக் உங்களோட கபோர்டில் வந்து ட்ரெஸ் எடுத்து உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து பெட்டில் படுக்க வச்சுருக்கா. ஸ்டில் அவன் இன்னும் பெட் ட்ரெஸ்ஸில் தான் இருந்துகிட்ருக்கான். ஸோ இப்போ உங்களோட டெம்பரேச்சர் பார்க்குறான், செம்ம ஹைட்டாக இருக்கு. ஸோ டக்குன்னு அவனோட டாக்டருக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவனோட ரூமுக்கு போயிட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்காக போகிறான். அங்கே தான் அவன் உட்காந்துட்டு இருக்கா. ஆனால் அவன் இருக்கிற மாதிரி அவன் கண்டுக்க கூட இல்லை. அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஸோ இங்கே மியாவுக்கு ஒரு மாதிரி பயம் ஆகுது அதிகமாக. இப்போ ஜங்குக் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வர்றதுக்கும் டாக்டர் வர்றதுக்கும் கரெக்டாக இருக்குது. ஸோ டக்குன்னு அவன் வந்து டாக்டரை உள்ளே கூப்பிட்டுட்டு உங்கள் ரூமுக்கு கூட்டிகிட்டு வரான். நீங்கள் அப்படியே படுத்துட்ருக்கீங்க அன்கான்ஷியஸில். ஸோ டாக்டர் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க, இன்ஜெக்ஷன் போடுறாங்க, டேப்லெட்ஸை ஜங்குக் கிட்ட கொடுத்துட்டு ஒன்றும் இல்லை ஜங்குக், அவங்க ரெயினில் ரொம்ப நனைஞ்சிருக்காங்க போல், அதனால தான் ஃபீவர் வந்திருக்கு. கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால அன்கான்ஷியஸில் இருக்காங்க. ஃபீவர் குறைஞ்சிருச்சுன்னா அவங்களே கான்ஷியஸ்க்கு வந்துடுவாங்க. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். ஸோ இன்னுமே ஃபீவர் குறையிற மாதிரி தெரியலன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. ஸோ ஜங்குக்கும் அவங்கள அனுப்பி வச்சுட்டு இப்போ தான் ஒரு மாதிரி பெரிய ப்ரீத் அவுட் எடுத்துகிட்டு அப்படியே ரூம்குள்ளே வரான். உங்கள் பக்கத்தில் அப்படியே உட்காந்துட்டு உங்கள் ஃபிங்கர்ஸ் அவனோட ஃபிங்கர்ஸோடு அப்படியே கோர்த்துட்டு அப்படியே டைட்டாக க்ரிப் பண்ணிக்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. உங்களை அப்படியே பார்க்குறான். நீங்கள் அப்படியே கண்ணை மூடி படுத்துட்டு இருக்கீங்க. வயன், உனக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து இப்போ வரைக்கும் பயம் அப்படின்னா எப்படி இருக்குன்னே தெரியாது. எல்லாத்தையுமே தைரியமாக ஃபேஸ் பண்ணியே பழகிட்டேன். பிஸ்னஸில் எவ்வளோ பெரிய லாஸ் வந்தாலும் எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் பயந்ததே கிடையாது. எனக்கு பயம்னா எப்படி இருக்குன்னே தெரியாது. ஆனால் இந்த 1 மணி நேரத்தில் எனக்கு உயிர் பயத்தையே காமிச்சிடல நீ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிச்சுட்டு அவங்க ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறான். அவங்க ஹேர் அப்படியே வருடி கொடுத்துட்ருக்கான். ஸோ ஒரு மாதிரி அவன் கண்ணில் ஃபுல்லாக அவ்வளோ லவ் தெரியுது. பட் பாவம் உங்களுக்கு தான் அதை பார்க்க முடியல. நீங்கள் அன்கான்ஷியஸில் இருக்கீங்க. இப்போ கொஞ்ச நேரம் உங்கள் பக்கத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த பெட்ஷீட் எல்லாம் எடுத்து உங்களுக்கு கவர் பண்ணி விட்டுட்டு ரூம் விட்டு வெளியே வந்து ஹாலில் உட்காந்துருக்கான். ஸோ ஹாலில் வந்து அவன் உட்காந்துருக்கான்றத மியா நோட் பண்ணிவிட்டு வெளியே வந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிக்கிறா. என்ன ஜங்குக், என்ன நடந்துட்டு இருக்கீங்க? என்ன அவன் மேலே உனக்கு புது அக்கறைலாம் வந்துட்டுருக்கு? அவளுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி தானே இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த. இப்போ என்ன அவளுக்காக எதேதோ பண்ணிகிட்ருக்க? எவ்வளோ மெனக்கிடுற? நான் உன்னை எங்கேயாவது பக்கத்தில் ட்ராப் பண்ண வான்னு கூப்பிட்டா கூட, ஒரு எமர்ஜென்சின்னு கூப்பிட்டா கூட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாமல் வரவே மாட்டேன்னு சொல்லுவேன். இப்போ என்ன இந்த ட்ராக் அண்ட் டிஷர்ட்டோட, அதுவும் அஃபலுக்காக இந்த மழையில்? என்ன ஜங்கு, என்ன புதுசாக அவன் மேலே ஏதாவது ஃபீலிங்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு ஒரு மாதிரி கை கட்டி நின்று கேட்டுட்ருக்கா. இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி கேஷுவலாக ஃபுல்லாக நெளிச்சு விட்டுட்டு கம்ஃபர்டபுளாக சோஃபாவில் பேக் சைட் சாஞ்சு உட்காரான்.
ஜங்குக், நான் உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். என்ன நீ அசால்ட்டாக உட்காந்துட்டு இருக்கா? பதில் சொல்லு. ஏய், இப்போ என்னடி? உனக்கு இப்போ என்ன தெரியணும்? ஆமாம், நான் அவளை லவ் பண்ணுறேன். எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. இப்போ என்ன, போதுமா? ஜங்குக், என்ன சொன்ன? என்ன சொன்ன நீ? ஏய், செவிட்டு டேஷானி, அவளை எனக்கு பிடிச்சிருக்கு. நான் அவளை லவ் பண்ணுறேன். கேட்டுச்சா? அதான் அப்படின்றான். இப்போ அவள் ஒரு மாதிரி ஆயிட்டு, ஜங்குக், என்ன விளையாடுறியா? என்ன விளையாடுறியா? அவள் உனக்கு சம்மந்தம் இல்லைன்னு தானே இங்கே கூட்டிகிட்டு வந்தா. இப்போ என்ன புதுசா? இது பாரு, அவளை நீ லவ் பண்ணுறா. அவள் நான் யார்? நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்? நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும்ல. இப்படி நீ பேசினா நான் என்ன பண்ணுறது? என்ன ஜங்குக், என்னை சீட் பண்ணலான்னு நினைக்கிறியா? நான் உனக்கு போர் அடிச்சிட்டேனா? இது பாரு ஜங்குக், என்னை சீட் பண்ணணும்னு நினச்சா அப்புறம் அவ்வளோதான். உனக்கு நான் அப்புறம் அவ்வளோதான் ஜங்குக். நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக பேசிகிட்டு இருக்கா. இப்போ ஜங்குக் ஒரு மாதிரியாக கேஷுவலாக ஒரு லுக்கில் பார்த்துட்டு லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணுறான். ஐயோ, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை ஒன்றும் பண்ணிடாதா, நான் ரொம்ப பயந்துட்டேன். சி, என்ன ரொம்ப லவ் பண்ணுறியோ? லவ் லெவல் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா உனக்கு? அப்போது அவள் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி கொஸ்டினபிளாக பார்க்குறா. இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்ட்டு. சரி, ஓகே, உன் லவ் எந்த லெவலில் இருக்குன்னு ஒரு சின்ன படம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ஆன் பண்ணிட்டு அவள் பக்கமாக அப்படியே திருப்பி வைக்கிறான். அதில் அவள் ஜங்குக்கோட ஆப்பனண்ட் குரூப் கிட்ட ஒரு டீல் பேசுகிறது ரெக்கார்ட் ஆகிருக்கு வித் ஆடியோவோட. அவனோட கம்பெனியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸோட இன்க்ரீடியன்ட் பேப்பரை எடுத்து கேட்டிருப்பாங்க. ஸோ அவளுமே எடுத்து தரேன்னு சொல்லி டீல் பேசி அதுக்காக அமௌண்ட் வாங்குறா. ஸோ அது வித் ஆடியோவோடு இருக்குது. இதை பார்த்தோன்னே அவள் அரண்டு போயிடுறா. இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிக்கிட்டே அவளை பார்த்துட்டு இருக்கான். அது நான் இல்லை, அது வேறு யாரோ. இது பாரு, இது ஏதோ எடிட்டிங், என்னை தப்பாக ஃப்ரேம் பண்ணுறாங்க. அது நான் இல்லை, நான் போய் இப்படியெல்லாம் பண்ணுவேண்ணா ஜங்கு அப்படிங்கிறா. ஐயோயோ, அப்படியா? சரி, ஓகே, அது நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு வீடியோ வைக்கிறான். ஸோ அதில் ஜங்குக்கோட கம்பெனியில் சீக்ரெட் ரூமில் லாக்கரில் அவள் ஏதோ தேடுற மாதிரியான ஒரு வீடியோ இருக்குது. அதை பார்த்தவொடனே அப்படியே அரண்டு போய் நின்றுட்டுருக்கா. அவளுக்கு இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல. என்னம்மையா? என்ன, இதுவும் நீ இல்லையா? நம்ம ஆஃபீஸ்லேயும் எதுவும் எடிட்டிங் பண்ணிகிட்ருக்காங்களோ? உனக்கு பிடிக்காதவங்க நம்ம ஆஃபீஸில் இருக்காங்களா என்ன? அதுவும் 12:30 மணிக்கு நீ சீக்ரெட் ரூமில் அப்படி என்ன தேடுறம்மையா? நம்ம கம்பெனி எப்படி தூக்கி நட்டை குத்துற நிற்க வைக்கலான்னு யோசிச்சுட்ருக்கியா? அதுக்கு தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோபம் கலந்த ஒரு நக்கல் கலந்த மாதிரி ஸ்மிர்க் பண்ணிட்டு கேட்டுட்ருக்கான். ஸோ இப்போ மியாவால் எதுவுமே பேச முடியல, மாட்டிக்கிட்டா. இப்போ அந்த மொபைலை தூக்கி ஓரமாக வச்சுட்டு, என்ன மியா, படம் சூப்பராக இருக்குல்ல, வித் கிளியர் ஆடியோ ப்ரூஃபோட. நான் உன்னை சீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீ பயங்கரமாக பண்ணியிருக்க போல். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நானும் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறேன். நீ என் மேலே கம்ப்ளைண்ட் கொடு, நான் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான். பாரு ஜங்கு, வேணாம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு. இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன். ப்ளீஸ் ஜங்கு, ப்ளீஸ். இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா. இப்போ அவன் ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிவிட்டு, சரி, ஓகே, நான் உன்னை மன்னிக்கிறேன், எந்த பிரச்சனையும் பண்ணல, இப்போவே இந்த வீட்டை விட்டு நீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்புற. திடீர்னு வெளியே போன்னு சொன்னால் நான் எங்கே போகிறது? இந்த ராத்திரி நேரத்தில் நான் எங்கே போவேன்? அதெல்லாம் முடியாது. நான் வெளியெல்லாம் போக முடியாது. நான் இங்கே தான் இருப்பேன். பாருமியா, நான் உன்னை மட்டும் ப்ளேம் பண்ண விரும்பலை. இதில் என்னோட தப்பும் இருக்குது. இந்த வீட்டுக்கு உன்னை கூட்டு வந்தது நான் தான். எனக்குன்னு எந்த ஃபீலிங்ஸும் இருந்தது கிடையாது. அதனால் இதெல்லாம் நான் டேக் இட் ஈஸின்னு எடுத்துக்கிட்டேன். பட் இதுக்கப்புறம் அப்படி இல்லை. எனக்கு வயனை பிடிச்சிருக்கு. அவள் கூட மட்டும்தான் இருக்க போகிறேன். அவளுக்காக மட்டும்தான் இருக்க போகிறேன். ஸோ இனிமே இந்த வேலைலாம் இங்கே வேணாம். இப்போவே நீங்கள் இருந்து கிளம்புறேன். கிளம்புனா எங்கே போக சொல்கிற? அதுவும் இந்த ராத்திரி நேரத்தில். சரி, இப்போ என்ன, நான் வெளியே போகணும் அவ்வளோதானே? போகிறேன்.
ஆனால் இவ்வளோ நாள் உன் கூட இருந்தேன்ல, அதுக்கு எனக்கு செட்டில் பண்ணு. நான் கிளம்புறேன். இப்போ ஜங்குக் ஒரு மாதிரி கேவலமாக அவளை ஒரு பார்வை பார்த்துட்டு ரூம்லேருந்து ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்து வெளியே போடுறான். அந்த பேக் ஃபுல்லாக மணி இருக்கு. ஸோ அதை பார்த்தா அவள் ஒரு மாதிரி கண்ணு ரெண்டுத்தையும் விரிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கா. இப்போ நான் கார்டன் போகிறேன். ரிட்டன் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் வரும்போது நீ இங்கே இருந்தன்றதுக்கான ஒரு அடையாளம் கூட இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கார்டனுக்கு இறங்கி போயிடுறான். இப்போ உண்மையா கடகடன்னு அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஜங்கு கார்டனில் உட்காந்துருக்கான். அவனோட மனசில் மியா இப்படி பண்ணிட்டாளே அப்படின்ற ஒரு கஷ்டம்லாம் அவனுக்கு இல்லை. பிகாஸ் அவன் மேலே அவனுக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. பட் அவனுக்குள்ள ஒரு கில்ட் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து நம்மக்கிட்ட இந்த இன்டென்ஷனுக்காக தான் பழகிருக்கா. அது கூட தெரியாமல் நம்ம இவ்வளோ நாள் அவள் கூட இருந்திருக்கோம். ஸோ நாமளே நம்மளை ஏமாற்றிக்கிட்டோம். ஒருத்தரோட ஃபீலிங்ஸ் என்ன எப்படின்றதே புரிஞ்சுக்காம அவங்க கூட இருந்து நம்மளை ஏமாற்றிக்கிட்டோம், நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது அவனுக்கு. ஸோ அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு ஃபீலில் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட தாட்ஸ் அவன் மண்டைக்குள்ளே ஓடவே, ஸோ உங்களை பற்றின எண்ணங்கள், அவனுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மன நிறைவு அப்படி யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கான். இப்போ ஒரு 1 hour கேப். உங்களை பற்றி யோசிச்சதில் அவனுக்கு நேரம் போனதே தெரியல. ஸோ அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு வரான். வந்து பார்த்தா ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்குது. ரூம் ஓப்பன் பண்ணால் அவன் சொன்ன மாதிரியே அவள் இருந்ததுக்கான சின்ன அடையாளம் கூட இல்லாமல் மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டா. ஸோ டோரை லாக் பண்ணிவிட்டு உங்கள் ரூமுக்கு வரான். அப்படியே வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் செக் பண்ணுறான். உங்களுக்கு ஹை லெவலில் இருந்தது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பட் இன்னுமே உங்களுக்கு ஃபீவர் இருந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் அன்கான்ஷியஸில் தான் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நல்லா பெட்ஷீட் கவர் பண்ணி விட்டுட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறான். உங்களை பார்த்தோமே எனக்கு அவனுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபீல் அவனுக்கெல்லாம் இருந்ததே கிடையாது. அப்படியே அந்த ஹேண்டை வந்து தலைக்கு முட்டு கொடுத்துட்டு அப்படி சைடில் திரும்பி இருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு உங்களை அப்படியே பார்த்துக்கிட்டே, சாரிடி, உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். நீ என்னால் நிறையா கஷ்டப்பட்டிருக்கல்ல. இந்த இந்த நிலைமைக்கு கூட நானும் ஒரு விதத்தில் காரணம் இல்லை, நான் மட்டும்தான் காரணம். நான் தான் உன்னை கேர் எடுத்து பார்த்துட்டு இருந்திருக்கணும். நான் தான் உன்னை எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்திருக்கணும். உன்னை வேலைக்கு போக சொன்னது நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சாரிடி, ஐம் ஸோ சாரி. ஆனால் ஒன்றுடி, உனக்கு ஒன்று விஷயம் தெரியுமா? இது வரைக்கும் நான் தப்பே பண்ணியிருந்தா கூட எவன்கிட்டயும் சாரின்னு சொன்னதே கிடையாது. எனக்கு அந்த வார்த்தை பயன்படுத்தி பழக்கமே கிடையாது. ஆனால் உன்கிட்ட மட்டும் எனக்கு அந்த ஈகோ வரவே இல்லை. எத்தனை தடவை கேட்டாலும் உனக்கு சாரின்னு சொல்கிறதுல எனக்கு தெரிலடி, ஏதோ பண்ணுறேன். ஆனால் ஒன்று, இதுக்கப்புறம் உன்னை சின்னதாக கூட கஷ்டப்படுத்த மாட்டேன். ப்ராமிஸ் டி. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் லைட்டாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க மேலே ஹேண்ட்ஸ் போட்டுட்டு படுத்துக்கிறான். அவங்கள சைட்லேருந்து ஹக் பண்ண எனக்கு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிம்மதியான தூக்கம் அவனுக்கு லைஃப்பில் இது வரைக்கும் கிடச்சதே இல்லை. ஸோ ஒரு மாதிரி குட் ஃபீலில் அப்படியே நிம்மதியாக கண்ணை மூடி தூங்குறான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆக அந்த டேயோட மார்னிங் உங்கள் பக்கத்தில் யாரோ இருக்காங்கன்ற ஒரு ஃபீலோடவே நீங்கள் கண்ணை முழிக்கிறீங்க. ஸோ பொறுமையாக திரும்பி பக்கத்தில் பார்த்தா அந்த அழகு பையனோட ஃபேஸு உங்கள் பக்கத்தில் உங்கள் ஷோல்டர்கிட்ட இருக்குது. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப அழகாக குழந்த மாதிரி ஒரு க்யூட்னஸோட ஒரு ஸ்வீட்னஸோடு அவன் தூங்கிட்டு இருக்கான். உங்களுக்கு என்ன தான் அவன் மேலே கோபம் இருந்தாலும் வெறுப்பு இருந்தாலும் அவன் பண்ணதெல்லாம் உங்களுக்கு ஹர்ட்டாக இருந்தாலும் அவன் தான் அவங்க ஃபர்ஸ்ட் லெவல்லையா. ஸோ அந்த அழகு முகத்தை பக்கத்தில் பார்க்கும்போது யாருக்கு தான் வந்து அவனை வெறுக்க தோணும்? நீங்கள் அவ்வளோ அட்மையர் ஆகி பார்க்குறீங்க, அவ்வளோ அழகாக இருக்கான். ஸோ ஒரு மாதிரி உங்களையே மறந்து அவனை அவ்வளோ லவ்வோடு பார்க்குறீங்க. உங்கள் கண்ணில் இப்போ அவ்வளோ லவ் தெரியுது. பாவம் போல் அது எதையுமே தெரிஞ்சுக்காமல் தூங்கிட்டு இருக்குது. ஸோ இப்போது உங்கள் ஸ்டொமக் மேலே ஒரு வெயிட் ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே குனிஞ்சு பார்க்குறீங்க, அவனோட ஹேண்டு வந்து உங்கள் ஸ்டொமக் மேலே தான் இருக்குது. ஸோ இப்போ கடன்னு எல்லாமே ரீகால் ஆக டப்புன்னு அவன் கையை தட்டி விட்டுட்டு எழுந்துக்கிறீங்க. ஸோ அவன் அப்படியே புரண்டு படுத்துக்கிறான் தூக்கத்தில். இப்போ நீங்கள் எழுந்து உட்காந்துட்டு எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அவனை ஒரு வெறுப்போட ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே திரும்ப வாஷ்ரூம் போயிட்டு
ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தென் உங்கள் ஒர்க்குக்கு நெக்ஸ்ட் டே கிளம்புறீங்க எப்பவும் போல். ஸோ கிளம்பி முடிச்சுட்டு கிச்சன் போய் குக் பண்ணிக்கிட்டு இருக்கையில தான் இப்போ அவனுக்கு வந்து முழிப்பு வருது. ஸோ எந்திரிச்சு பார்த்தா பக்கத்தில் நீங்கள் இல்லை. கிச்சனில் சத்தம் கேட்குது. ஸோ கடகடன்னு எந்திரிச்சு அப்படியே கிச்சன் வரான். நீங்கள் அப்படியே நின்று குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏய் இங்கே என்னடி பண்ணுற? அது ஒர்க் கிளம்பணும், டைம் ஆயிடுச்சு அதான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கடகடன்னு குக் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ அவன் டக்குன்னு உள்ளே வந்துட்டு ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து ஹாலுக்கு கூப்பிட்டு வந்து சோஃபாவில் உட்கார வைக்கிறான். சார் நான் கிளம்பணும், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்க போகிறீங்க. ஷ் உக்கார் அப்படிங்கிறான். டபக்குன்னு நீங்கள் உட்காந்துடுறீங்க பயந்து போயிட்டு. இப்போ என்ன அதான் உனக்கு ஃபீவர் தானே, அப்புறம் என்ன, நீ ஒன்றும் ஒர்க்லாம் போக தேவையில்ல. அப்போ நீங்கள் ஃபேக்காக ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு, பரவாயில்ல சார், நான் ஒர்க்கு போய்க்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் நான் ஒர்க்கு போனால் தான் நான் ரெண்ட் பே பண்ண முடியும், அப்புறம் எனக்கான தேவைகளையும் நான் பார்த்துக்க முடியும் அப்படின்ட்டு எழுந்துக்கிறீங்க. ஏய் நான் சொல்கிறேன்ல உக்கார் அப்படிங்கிறான். ஸோ டக்குன்னு நீங்கள் உட்காந்துக்கிறீங்க. என்ன, நான் தான் ரெண்ட் தர சொன்னேன், சரி ஓகே, நீ ஒன்றும் பே பண்ண தேவையில்ல, கம்முன்னு வீட்டில் ரெஸ்ட் எடு, புரிஞ்சுதா? இல்லை சார், நான் யாரோட தயவுலையும் இருக்க விரும்பலை. எனக்காக ஒர்க் போகிறது பிடிச்சிருக்கு, நிம்மதியாகவும் இருக்குது. நான் ஒர்க் போய்க்கிறேன் சார், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி போகலாம், ஆனால் இன்றைக்கி வேணாம், உட்கார் அப்படின்றா. இல்லை சார் பரவாயில்ல, நான் போகணும். ஏய் சொல்கிறேன்ல அப்படின்னு கத்துறான். ஸோ டக்குன்னு ஒரு மாதிரி ஆகிடுது. சாஃப்டாக சொன்னாலாம் கேட்க மாட்டேன் இல்லை அப்படின்ட்டு அப்படியே உங்களை டபக்குன்னு தூக்குறான். சார் என்ன பண்ணுறீங்க? பயப்படு பயப்படு அப்படிங்கிறான். ஸோ 2 ஹேண்ட்லேயும் வச்சுட்டு ஒரு மாதிரி குழந்த மாதிரி வாயை முடிக்கிறீங்க. அவனுக்கு அப்படியே சிரிப்பாக வருது. உங்களை அப்படியே டபக்குன்னு தூக்கிட்டு அவனோட ரூமில் இருக்கிற பால்கனியில் ஒரு ஊஞ்சல் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் போய் உட்கார வச்சிடுறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. நான் வர்ற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும், ஏதாவது எந்திரிச்சு வேலை பார்த்தேன்னு தெரிஞ்சுது அவ்வளோதான் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரூம் விட்டு வெளியே போயிடுறான். ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு நல்லா இருக்குது. லைக் அந்த ஊஞ்சல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ அவன் பேசினதெல்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக தெரியல. நீங்கள் அந்த ஊஞ்சல் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால லைட்டாக ஒரு பேபி மாதிரி ஆட ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, அதெல்லாம் ஆடிட்டே இருக்கீங்க. இப்போது அவன் போயிட்டு நீங்கள் குக் பண்ணிகிட்டு இருந்தீங்க இல்லையா, அதை கண்டினியூ பண்ணி குக் பண்ணி முடிச்சுட்டு தென் அப்படியே உள்ளே வரான் பொறுமையாக. நீங்கள் வந்து ஒரு மாதிரி அழகாக ஆடிட்டு இருக்கீங்க. உங்கள் பால்கனியோட கார்னரில் வந்துட்டு இந்த பேர்ட்ஸுக்கு ஃபுட்டெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் பிளேட்டில் இருக்குது. நிறையா இந்த புறாலாம் வந்து அதை சாப்பிட்டுட்ருக்கு. நீங்கள் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஆடிட்டு இருக்கீங்க. ஒரு மாதிரி பார்த்துட்டு ஒரு நிம்மதியான ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்காக போயிடுறான். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு தென் அப்படியே வெளியே போய் ஃபுட்டெல்லாம் டைனிங் டேபிளில் எடுத்து வச்சுட்டு ரூமுக்கு வந்து வயன் அப்படின்னு கூப்பிடுறான். ஸோ டபக்குன்னு எழுந்துக்கிறீங்க. ஏய் பார்த்துடி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து அவங்கள கூப்பிட்டுட்டு வரான். ஸோ அவங்கள டைனிங் டேபிளில் உட்கார வச்சு ஃபுட்டெல்லாம் பரிமாறிட்டு இருக்கான். அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. லைக் என்னடா இது இப்படியெல்லாம் இவன் நடந்துப்பானா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஸோ அவனை பார்க்குறீங்க கேஷுவலாக அப்படியே கூலாக சிரிச்சுக்கிட்டே அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கான். இப்போ தான் அவங்களுக்கு இந்த வீட்டில் 3ஆவதாக ஒரு ஜீவன் இருந்துச்சே, அது எங்கே போச்சு அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. அவள் இதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி சண்டை போடுவாளே கத்துவாளே அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயம் வருது. அது போக இப்போ அவள் வீட்டில் இருக்கிறதுக்கான அறிகுறி இல்லை. ஸோ அவள் வெளியே போயிருக்கா போல் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. பிகாஸ் அவங்களுக்குள்ளே நடந்த அந்த சண்டைலாம் உங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் மைண்ட் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, மியா இப்போ வீட்டில் இல்லை, அதனால் உன்கிட்ட அவன் இந்த மாதிரி இருக்கான், மியாவோட இடத்த உன்கிட்ட ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து தேவை ஒரு கேர்ள், அந்த மாதிரி நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. பிகாஸ் அவன் வந்து என்ன பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டார்டிங்கில் அவன் நடந்துக்கிட்ட விஷயத்தினால ஒரு தப்பான கண்ணோட்டமாகவே உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்குது. ஸோ உங்கள் மைண்டு வந்து அவன் மேலே இருக்கிற அந்த குட் ஃபீலெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு அவனை எவ்வளோ வெறுக்க முடியுமோ அவ்வளோ வெறுத்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவன் கேர் காமிச்சா கூட அதுவும் அவனோட தேவைக்காக தானே அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவன் அந்த கேரிங்காக பண்ணுறான் அப்படின்றதே உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியல. ஏதோ அவனோட தேவைக்காக பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு வெறுப்போட ஒரு
அன்கம்ஃபர்டபுளாக அங்கே உட்காந்து ஃபுட்டை சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவனும் உங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ அவன் சாப்பிட்டுக்கிட்டே உங்கள தான் வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் வந்து குனிஞ்ச தலை நிமிரவே இல்லை. கட 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 கடன்னு அள்ளி போடுறீங்க. ஸோ ஒரு மாதிரி அவனுக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம் க்யூட்டாக இருக்குது, அழகாக ஒரு குழந்தைத்தனமா இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இதையெல்லாம் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் எழுந்துக்கிறீங்க பிளேட் எடுத்துகிட்டு. ஹே வை, அத வை அப்படின்றான். ஸோ நீங்கள் வச்சிடுறீங்க. அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்கள் பிளேட்டை அவன் எடுக்கிறான். வேணாம் வேணாம், நானே பார்த்துக்கிறேன், ஒன்றும் தேவையில்ல, விடுனேன் அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் ஒரு மாதிரி அவனை நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவன் கோவமாக பார்க்குறான். ஸோ டபக்குன்னு விட்டுடுறீங்க. ஸோ அவன் பிளேட் எடுத்துகிட்டு வெசல்லலாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வந்து வாட்டர் எடுத்துகிட்டு வந்து தரான். நீங்கள் அப்படியே தேங்கி தேங்கி வந்து பார்க்குறீங்க. அப்படிங்கிறான். டபக்குன்னு வாங்கி குடிச்சுக்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி நீங்கள் மிரட்ட மிரட்ட ஒரு குழந்தை வந்து ஒரு அம்மா வந்து மிரட்டும்போது எப்படி அந்த குழந்தை இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி அவனுக்கும் நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து உங்களை கூட்டிட்டு ரூமுக்கு போயிட்டு உங்களுக்கு டேப்லெட் எடுத்து தரான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. என்ன ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று சொல்லணுமா, போடு அப்படிங்கிறான். ஸோ அதை வாங்கிட்டு அப்படியே வந்து போட்டுக்கிறீங்க டேப்லெட்டை ஃபுல்லாக. இப்போ டெம்பரேச்சர் செக் பண்ணுறான். உங்களுக்கு பரவாயில்ல தான், லைட்டாக ஒரு ஹீட் இருக்குது, அவ்வளோதான். இப்போ டபக்குன்னு உங்களை பெட்டில் பிடிச்சி உட்கார வச்சுட்டு அவனும் பக்கத்தில் உட்காரான். உங்களுக்கு ஒன்றும் புரியலை. ஒரு மாதிரி படப்பட படப்படன்னு இருக்குது. என்னடா பண்ணுறான் இவன் அப்படின்ற மாதிரி. இப்போ உங்களை வந்து ஹெட்டை பிடிச்சி அவனோட லேப்பில் சாய்ச்சிட்டு கண்ணை மூடி பேசாமல் தூங்கு அப்படிங்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா இவன் இவ்வளோலாமோ பண்ணுறானே, அடுத்து என்னென்ன பண்ண போகிறானோ அப்படின்ற மாதிரி படபடனே இருந்துட்டு இருக்குது. ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல்லையே இருக்கீங்க அவன் பக்கத்தில். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அவனை பண்ணுறதெல்லாம் வேணாம் அப்படின்னு விலகி போகவும் முடியல, அதே சமயம் அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியலை. ஸோ ஒரு மாதிரி 2 மைண்டில் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கீங்க. அவன் அப்படியே உங்களுக்கு கோடுதி விட்டுக்கிட்டே உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் படபடன்னு இருக்கிறது அவனுக்கே ஃபீல் ஆகுது. ஏய் என்னடி இப்போது, நான் என்ன கடிச்சா திங்க போகிறேன், தூங்குன்னு தானே சொல்கிறேன். அப்போ நீங்கள் டபக்குன்னு எழுந்து உட்காந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டு கொஞ்சம் நகர்ந்து உட்காடுறீங்க. இப்போ டபக்குன்னு உங்களை பெட்டில் தள்ளி விட்டுட்டு அப்படியே உங்கள் மேலே வரான். நீங்கள் அப்படியே படப்பட படப்படன்னு ஆகிட்டு அவனை ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு பார்க்குறீங்க. நீங்கள் கண்ணை உருட்டி உருட்டி பார்க்குறது அவனுக்கு ஏதோ மாதிரி இருக்குது. அந்த கண்ணையே அவ்வளோ அட்மையர் ஆகி பார்க்குறான். உன்னை பார்த்துக்கிறது தான் இன்றைக்கி என் வேலை அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட அப்படியே சிரிச்சுக்கிட்டே வரான் க்ளோஸ்அப்பில். இப்போ டப்புன்னு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எழுந்து உட்காந்துட்டு பாருங்க, இதெல்லாம் உங்கள் ஒய்ஃப் கிட்ட வச்சுக்கோங்க, என்கிட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எழுந்து போக போகிறீங்க. நீங்கள் சொன்ன அந்த வேர்ட் அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. டப்புன்னு உங்களை வாலில் பின் பண்ணிவிட்டு அவ்வளோ கோவத்தில் அவங்கள பார்க்குறான். அவன் பார்வையிலே உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. ஸோ அவன் கண் அவ்வளோ கோவத்தை வந்து வெளிப்படுத்துறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. நீங்கள் அப்படியே கல் பண்ணிட்டு நிற்கிறீங்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி சொன்னேன் அப்புறம் அவ்வளோதான் வயன், நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக போகிறான். இப்போ நீங்கள் ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டே, நீங்கள் சொன்னால் கரெக்டு, நான் சொன்னேன் தப்பா, நீங்கள் தானே சொன்னீங்க, அவள் தான் உங்களுக்கு எல்லாமே, என்ன இப்போ மட்டும் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துட்டே கேட்குறீங்க. உங்கள் வாய் வச்சுட்டு நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டீங்க போல். போனவன் அப்படியே திரும்பிட்டு உங்ககிட்ட வரான். ஆனாலும் நீங்கள் கேட்குற வார்த்தை கரெக்டு தானே. ஸோ அதை யோசிக்கிறான் மனசுக்குள்ளார. இப்போ நீங்கள் சொல்லும் போது அவனுக்கு கோவமும் வலியும் இருக்கிற மாதிரி தானே அவன் சொல்லும் போது உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் அவன் கோவம் ஒரு படி மேலே போய் அந்த வலியையும் தாண்டி இப்போ நீங்கள் யூஸ் பண்ண அந்த வேர்டுக்கு அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஸோ டக்குன்னு உங்களை பின் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ நீங்கள் அவனை பிடிச்சி தள்ள ட்ரை பண்ணுறீங்க, பட் முடியலை. ரொம்ப 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 டீப்பாக ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக அந்த அளவுக்கு டீப் அண்ட் டெப்த்தாக அந்த கிஸ்ஸை போகுது. அவன் மட்டும்தான் கிஸ் பண்ணிகிட்ருக்கான், ஆனாலும் அது அவ்வளோ டீப்பாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப மூச்சு வாங்குறீங்க, உங்கள் கண்ணெல்லாம் கலங்கி கண்ணீர் கொட்டுது. ஸோ அதை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் காம்டன் ஆகிட்டு அப்படியே ரிலீஸ் ஆகுறான். நீங்கள் அப்படியே வந்து ஒரு நிமிஷம் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு அவனை பயந்து போய் பார்க்குறீங்க. இப்போ அவங்க முகத்தை பார்க்குறதுக்கு லைக் ஒரு மிரண்டு போன ஒரு குட்டி பன்னி எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி உங்களோட ஃபேஸ் இருக்குது. அதை பார்த்தோன்னே அவனுக்கு எல்லாமே மறைஞ்சு போயிடுது. லைக் அந்த கண்ணீரெல்லாம் அப்படியே தொடச்சி வச்சுட்டு, இதோ பார், தப்பு பண்ணியிருக்கேன் தான், இல்லைன்னு சொல்ல, நான் என்னை நியாயப்படுத்தலை. ஆனால் இனிமே 3ஆவது அப்படி ஒரு கேரக்டர் இந்த வீட்டில் இருக்காது. என் லைஃப்லேயும் சரி, எல்லாமே
நீ மட்டும்தான். புரிஞ்சுதா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு முழுசா கூட உங்களுக்கு மீனிங் புரியல. நீங்க அப்படியே திரு திருன்னு முழிச்சுட்டு நிக்கிறீங்க. அவன் வந்து உங்கள கோவமா கிஸ் பண்ணது மட்டும் தான் உங்க மைண்ட்ல ஓடிட்டுருக்கு. போற அவன அப்படியே கோவமா எரிக்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவன் டோர ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே திரும்பி ஒரு லவ்வோட உங்கள பார்த்துட்டு லைட்டா சிரிக்கிறான். ஸோ அவனோட அந்த பார்வைக்கும், அந்த சிரிப்புக்குமான அர்த்தம் கூட உங்களுக்கு புரியல. அவ்வளோ இன்னசென்ட்டாவும் இருக்கீங்க. அண்ட் தென் ஒரு கோவத்துல வேற இருக்கீங்க. ஸோ அவன் போயிடுறான் வெளிய. நீங்க ஒரு மாரி குழப்பமா அவன் மேல எக்கச்சக்க கோவத்தோட இப்படி கிஸ் பண்ணிட்டான், கிஸ் பண்ணிட்டான், கிஸ் பண்ணிட்டான் அதையே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அவனோட கிஸ் பண்ணதுக்கான அந்த மீனிங்கும் உங்களுக்கு புரியல. உங்க மேல இருக்கிற அந்த லவ், அந்த பொசசிவ் அதனால தான் உங்கள கிஸ் பண்ணான். அது கூட உங்களுக்கு புரியல. ஃபோர்ஸ்டா கிஸ் பண்ணிட்டான் அப்படின்ற ஒரு மைண்ட் தான் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த புரியாத காதல் எப்படி வந்து சேரப்போகுது அப்படின்றத நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ அடுத்த பார்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் மிஸ் யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பாய்.